தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆர்சி தெருவைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி என்பவர் பேண்ட் வாத்தியங்கள் வாசிக்கும் வேலை செய்து வருகிறார். இவருடைய மகள் அன்னை தெரசா டிப்ளமா நர்சிங் பயின்றுள்ளார். அன்னை தெரசாவிற்கு திருமணமான நிலையில் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தற்போது கணவரை பிரிந்து தனது குழந்தையுடன் எட்டயபுரத்தில் உள்ள பெற்றோர் வீட்டில் வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் இவர்களது உறவினரான அதே பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி சின்னப்பர் என்பவர் தனக்கு தெரிந்த கட்சியினர் மூலமாக அரசு மருத்துவமனையில் செவிலியர் வேலை வாங்கித் தருவதாக கூறி மீசை மனோகரன் என்பவரை அறிமுகம் செய்திருக்கிறார். இவர் முதற்கட்டமாக அன்னை தெரசாவிடம் தயாநிதி மாறன் என்ற பெயரில் ஒரு வங்கிக் கணக்கு எண்ணை கொடுத்து அதில் 1.5 லட்சம் ரூபாய் பணம் போட சொல்லியிருக்கிறார். வறுமையின் பிடியில் சிக்கி தவித்தாலும் ஆரோக்கியசாமியின் குடும்பத்தினர் அரசு வேலை கிடைத்தால் தங்களது குடும்பத்தின் வறுமை நீங்கிவிடும் என்ற ஆசையில் வட்டிக்கு கடன் வாங்கி அவர்கள் சொன்னபடி வங்கிக் கணக்கில் 1.5 லட்சம் பணத்தை செலுத்தியிருக்கிறார்கள். பின்னர் சிறிது நாட்கள் கழித்து கோவில்பட்டி அரசு மருத்துவமனை முன்பு மீசை மனோகரிடம் காரில் வைத்து 3 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள். கஷ்டப்பட்டவங்க ஏதோ உங்க பிள்ளைக்கு மாதிரி பார்த்து எங்களுக்கு செய்யுங்க. பாப்பாளுக்கு கணவரும் கை விட்டுட்டாங்க. அவ வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் முடிஞ்ச சாமி 3ல இருந்து 10க்குள்ள அவங்க ஜாயின் பண்ற மாதிரி சாமி. பணத்தை வாங்கிக் கொண்ட மோசடி கும்பலைச் சேர்ந்த மீசை மனோகரன் பணி நியமன ஆணையை தயார் செய்து அன்னை தெரசா மற்றும் அவரது தந்தையை கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு வரவழைத்து அதனை அவர்களிடம் கொடுத்து பணியில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார். அதனை பெற்றுக்கொண்ட அன்னை தெரசா கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அக்கடிதத்துடன் சென்று கேட்டபோது மீசை மனோகரன் அளித்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் போலியானது என்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அன்னை தெரசா மற்றும் அவரது தந்தை ஆகியோர் திமுக நிர்வாகி சின்னப்பர் மற்றும் மீசை மனோகரனை செல்போனில் தொடர்பு கொண்டு இது பற்றி கேட்டதற்கு மழுப்பலாக தொடர்ந்து பதில் கூறி வந்துள்ளனர். இதன் காரணமாக அன்னை தெரசா மற்றும் அவரது தந்தை ஆரோக்கியசாமி தங்களுக்கு வேலை வேண்டாம், தாங்கள் கொடுத்த பணத்தையாவது திருப்பித் தருமாறு கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மோசடி கும்பல் பணத்தை தராமல் சுமார் 7 மாதங்களுக்கு இடையாக அலைக்கழித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக ஏமாற்றிய இந்த கும்பல் மீது தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அன்னை தெரசா புகார் அளித்துள்ளார். அந்த புகாருக்கு ஆதாரங்களாக தொடக்கத்திலிருந்து மீசை மனோகரனிடம் செல்போனில் பேசிய உரையாடல்கள், பணம் கொடுத்த வீடியோ, பணி நியமன ஆணையை பெற்ற வீடியோ என அனைத்தையும் காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார். கஷ்டப்பட்டவங்க ஏதோ உங்க பிள்ளைக்கு மாதிரி பார்த்து எங்களுக்கு செய்யுங்க. பாப்பாளுக்கு கணவரும் கை விட்டுட்டாங்க. அவ வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் முடிஞ்ச சாமி. ஏதோ தகுந்த வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்கள் இருந்தும் காவல்துறையினர் திமுகவைச் சேர்ந்த நபர்கள் மோசடியில் ஈடுபட்டிருப்பதால் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக பாதிக்கப்பட்ட அன்னை தெரசா ஆதங்கம் தெரிவித்தார். எஸ்பி ஆஃபீஸில் தூத்துக்குடியில் கம்ப்ளைண்ட் பண்ணோம், தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அங்கேருந்து எங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல. இன்ன வரைக்கும் 7 மாதம் ஆகுது. நாங்கள் ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. காவல்துறையினர் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தன்னிடம் இருந்து ஏமாற்றிய பணத்தை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பெண் அன்னை தெரசா தமிழக அரசுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். பாலிமர் செய்திகளுக்காக விளாத்திக்குளம் செய்தியாளர் முருகானந்தம்.